பாண்டிச்சேரியில் உள்ள அதிகம் அறியப்படாத 1008 சிவலிங்கங்கள் ஒரே இடத்தில் உள்ள அதிசயம். அடர்ந்த காட்டுப்பகுதியில் கருநாகங்களால் பாதுகாக்கப்படும் ரகசிய சிவன் கோயில். முன்னாள் இந்திய ராணுவ வீரரால் இமயமலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட சிவலிங்கம். பல சித்தர்கள் ரகசியமாய் இங்கு வந்து தவம் செய்யும் அதிசயம். 1008 சிவன் கோயில்களுக்கு சென்று வந்த பலனை தரும் 1008 சிவலிங்க கோயில். வணக்கம் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற அதிக பேருக்கு தெரியாத 1008 சிவலிங்கமும் ஒரே இடத்தில் இருக்கும் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த கோயில் கரெக்டா எங்க அமைஞ்சிருக்கு, நம்ம எப்படி இந்த கோயிலுக்கு செல்லலாம் என்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அறியாத ஆலயங்களை பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கோயில் எப்படி போலான்னு பார்க்கலாம். பாண்டிச்சேரியில இருந்து 1.5 கிலோமீட்டர்ல பூந்துரை கிராமம் செல்லும் வழியில் இந்த அதிசய 1008 சிவலிங்கம் கோயில் உள்ளது. கூகுள் மேப்ல 1008 சிவன் அண்ட் பார்வதி டெம்பிள் பாண்டிச்சேரின்னு போட்டா கரெக்டான லொகேஷன் வந்துடும். கோயிலோட அட்ரஸ் மட்டும் கூகுள் மேப்போட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த இடத்திற்கு செல்ல பேருந்து வசதிகள் அதிகம் கிடையாது. ஸோ உங்களோட சொந்த வாகனமான பைக்கு, கார் அது மாதிரி தான் போக முடியும். அதுவும் குறிப்பிட்ட வரை தான் நீங்க போக முடியும். பின்பு வனப்பகுதி போல் இருக்கும் இந்த இடத்தில் ஒரு 300-400 மீட்டர் நடந்து செல்வது போல உள்ளது. இங்கு பாம்புகள் இருந்தாலும் இதுவரை யாரையும் கடிச்சதில்லைன்னு சொல்றாங்க. இருந்தாலும் இரவில் செல்வதை தவிர்த்து பகல் நேரத்தில் செல்லலாம். 2-3 பேரோடு சேர்ந்து செல்வது ரொம்ப நல்லது. பௌர்ணமி, பிரதோஷம் போன்ற நாட்களில் இங்கு அதிக மக்கள் கூட்டம் வராங்க. ஸோ அந்த மாதிரி நாட்களில் நீங்க செல்லலாம். இந்திய ராணுவத்தில் பணியாற்றிய முன்னாள் ராணுவ வீரர் தான் இந்த தென் கைலைநாதர் என்று அழைக்கப்படும் சிவலிங்கத்தை இமயமலையிலிருந்து கொண்டு வந்து இங்கு நிறுவி வழிபட்டு வருகிறார். அந்த அனுபவத்தை அவர் சொல்ல கேட்கலாம். என் பேர் சிங்காரவேலு, நான் எக்ஸர்வீஸ் மேனு. இமயமலையில் நான் தவம் இருப்பேன். அடிக்கடி டியூட்டி போக மீதி நாள் தவம் இருப்பேன். ஒரு தடவை பாகிஸ்தானுக்காரன் என் மேலே குண்டை போட்டான். அந்த குண்டு 3 செகண்டில் வெடிக்க வேண்டியது. அது வெடிக்கவே இல்லை. ஏன் வெடிக்கலன்னு கேட்டேன்னா, நான் சிவபெருமானை வணங்கிட்டு விளக்கு ஏற்றிட்டு தான் நான் டியூட்டிக்கே போவேன். அதனால எனக்கு சிவபெருமான ஒரு பற்று. உயிர் காத்து சிவபெருமான கடைசி வரைக்கும் நம்ம வழிபடணும். வழிபட்டு எல்லாருக்குமே அது அனுபவம் கிடைக்கும். காசி, கயா, ஸ்ரீசைலம், ராமேஸ்வரம் போன்று இந்தியாவில் உள்ள முக்கியமான சிவன் கோயில்களில் உள்ள சிவலிங்கத்தை இங்கு நம்ம பார்க்கலாம். இதனால் இங்கு வந்து வழிபட்டால் 1008 சிவன் கோயில்களுக்கு சென்று வழிபட்ட பலனை இந்த கோயில்ல வழிபட்டா கிடைக்கும்னு சொல்றாங்க. இங்கு நாகங்கள் சிவலிங்கத்தை வழிபட்டு இந்த இடத்தை பாதுகாத்து வருகிறது. இதனால் கோயிலை சுற்றி தடுப்பு சுவரோ வேலியோ எதுவும் இல்லை. சிவன் கோயில்களுக்கு காவல் தெய்வமாக இருக்கும் பைரவர் போல இங்கும் நிறைய பைரவரோட வாகனத்தை நம்மளால பார்க்க முடியுது. நாகங்களோடு சேர்ந்து இவைகளும் இந்த இடத்தை காவல் காத்து வருகிறது. மற்றும் பஞ்சலிங்கம் போன்ற அரிதான சிவலிங்கத்தையும் இங்க பார்க்க முடியுது. கோயில் என்ட்ரன்ஸ் உள்ள வந்ததும் மகா சிவகாளி அம்மனோட சன்னதியை பார்க்கலாம். மற்றும் இந்த இடத்தில் அகத்தியர் சிலை, வராகி அம்மனோட சிலைகளை பார்க்கலாம். இந்த கோயிலை நடத்தி வரும் முன்னாள் இந்திய ராணுவ வீரரான சிங்காரவேலன் சொல்வதை கேட்கலாம். 1008 சிவலிங்கம் பாண்டிச்சேரியிலேருந்து 7 கிலோமீட்டர். மேட்டுப்பாளையம் அங்கேருந்து ஜிம்மர்லேருந்து மேட்டுப்பாளையம் பூத்துறை போகிற வழியில் வரணும். ஹரிசன் பேக்கேஜுக்கு வழியாக உள்ளே வந்தோன்னா அது மண் ரோட்டில் இங்கே கிடைக்கும். இது 1008 சிவலிங்கம் ஒரு சித்தரால் உருவாக்கப்பட்டது. கோவிந்தராஜ் என்ற சித்தர் இமயமலைக்கு போயிட்டு வந்தார். அவர் கனவுல சிவபெருமான் தோன்றி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிவலிங்கம் எப்படிலாம் சிவலிங்கம் உருவம் இருக்குதோ அது மாதிரிலாம் உருவங்கள்லாம் செஞ்சு வச்சு வழிபட்டு வந்தார். அதுலேருந்து இந்த கோயிலில் நாகதேவதை எந்த நேரம் ரவுண்ட்ஸ்லேயே இருந்து இந்த நாகதேவதை காவலும் இருக்காங்க. இப்பயும் சித்தர்கள் அந்த அந்த புது சிவலிங்கத்தில் கீழே தவமாக இருக்குதான் சொல்கிறாங்க. இங்கே அகத்தியர் அகத்தியர் சிலை இருக்குது. அகத்தியரும் இங்கே சிலை வச்சுருக்காங்க. அகத்தியர் சிவபெருமானை நோக்கி இங்கே தவம் இருக்கிறாரு. இங்கே வராகி அம்மா இருக்காங்க. இங்கே மகா சிவகாளி அம்மன் இருக்காங்க. இந்த இடத்த சித்தர்கள் மறைமுகமாக தவம் இருக்கிறாங்க. நான் சில சமயத்தில் பார்த்து கொல்லிமலையிலேருந்து திருவண்ணாமலையிலேருந்து இருக்காங்க. அவங்க இருக்கும்போது ஒரு வாசனை வரும். இந்த சவாது வாசனை, அது மாதிரி வாசனை வரும். சில சமயத்தில் திடீர்னு வருவாங்க, திடீர்னு மறைஞ்சிடுவாங்க. அவங்க நம்ம பல தடவை பார்த்துருக்காங்களே. சிவலிங்கத்தை பிரார்த்தனை பண்ண சில பிரார்த்தனைக்காரங்க செஞ்சு வைக்கிறாங்க. சிலவங்க சிங்கப்பூர்லேருந்து, மலேசியா, வெளிநாட்டுலேருந்துலாம் அவங்களுக்கு பல கர்மா வினையை தீர்க்கிறது. அவங்களுக்கு பல கர்மா இருக்குல்ல, அந்த கர்மாவை தீர்க்கறதுக்காக சிவபெருமான ஒரு சிலை செஞ்சு வச்சா அவங்க கர்மா தீரும். அதனால அது ஐதீகம். ஆமா ஆமா, உண்மைதான் ஐயா. நம்ம முன்னோர்களும் நம்ம இப்போ நம்மளுடைய கர்மா பல கஷ்டங்கள் வரும். விடுதலை, நோய் நொடி இருக்காங்க. அவங்க ஒரு சிவபெருமானை வாங்கி வச்சு நம்ம பாலாபிஷேகம் பண்ணுவோம் டெய்லி. அப்ப பாலாபிஷேகம் பண்ண அந்த அவருடைய கர்மா நீங்கி அவங்க குணமாகி நல்லா ஆகுறாங்க ஐயா. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது. அவங்க ஒரு சிவலிங்கம் வச்சு வழிபட்டு அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும். ஆமா ஐயா, ஆமா. திருமணம் ஆகாத நீண்ட நாள் திருமணம் ஆகாதவங்களுக்கும் அது மாதிரி வழிமுறை இருக்குயா.
அதனால நிறைய பேர் கர்ம வினை தீரும். நன்றி. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். ரொம்ப சிவாய் நம. சிவாய். தென் கைலைநாதர் என்று அழைக்கப்படும் 1008 சிவலிங்கமுடன் இருக்கும் இந்த அதிசய கோயிலை வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உண்மையாகவே ஒரு அட்வென்ச்சரான ஆன்மீக பயணமாக இது இருக்கும். மீண்டும் விரைவில் இது போல் அற்புதமான ஆலயத்தில் நம்ம சந்திப்போம். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சிவபக்தருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓம் நம சிவாயே. நன்றி, வணக்கம்.